உங்களோட பேர் என்னங்க மேடம்? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துறீங்க? நான் வந்து ஆர் சித்ரா. என்னோட வீடு குரோம்பேட் அஸ்னாபுரத்தில் இருக்கேன். நான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கேன் சார். எனக்கு வந்து போஸ்ட் வந்து ஜெனரல் அட்வொகேட் ஜெனரலில் எடுத்திருக்கேன். ஹைகோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டெனோலாம் பார்த்தீங்கன்னா? ஸ்டெனோ வந்து நான் 98லேயே முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டேன். அப்புறம் மேரேஜ் ஆனாலும் டச் ஆகிடுச்சு. இங்கே வந்து என்னால் படிக்க முடியல. இப்போ 2024 இங்கிலீஷ் ஹையர் மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதையும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த போஸ்ட் இங்கே கிடச்சிச்சு சார். திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிங்க? திருமணமாகி நான் வந்து 21 வருஷம் கழிஞ்சு தான் சார் படித்தேன். பெரிய பையன் காலேஜ் போகும்போது தான் படித்தேன். ஸ்டார்டண்டுக்கு பெரிய பையன் காலேஜ் போகிறான். இப்போ வந்து அவன் வேலை பார்க்குறான். இப்போ எத்தனை ஆண்டுகளா டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சு? நான் ஒரு 5 வருஷம் படிச்சிருப்பேன் சார். 4 வருஷம் சிபிக்கு வந்தேன். 2 தடவை கவுன்சிலிங் வந்தேன். அப்போ என்னோட கேட்டகரியில் போஸ்ட் இல்லை. இந்த தடவை ரொம்ப கடுமையாக படித்ததுனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு நான் நினச்சிக்கிறேன் சார். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்கள் ஏஜ் சொல்லலாங்களா? ஏஜா சார்? எனக்கு 47 ஏஜ் ஆயிடுச்சு சார். ஆமாம் சார். ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கும்போது எப்படி இருந்தது? படிக்க முடிஞ்சதா உங்களால? இதுதான் என்னோட அப்பா அம்மாவை நினச்சி பார்த்தேன் சார். எங்கள் அப்பா வந்து கரண்டில் கஷ்டப்பட்டாங்க, எங்களை படிக்க வச்சாரு. அந்த சர்டிஃபிகேட் எனக்கு வீணாக போகக்கூடாதுன்னு ஒரே எய்மாக படிப்பேன். படுத்து தூங்கினா கூட என்னோட டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் அந்த போர்டு தான் கண்ணுக்கு முன்னாடி வரும். முகத்தை கழுவிக்கிட்டு வந்து உட்காந்து படிப்பேன் சார். நான் எந்த ஒரு மேரேஜ் வீடு ஃபங்க்ஷன் வீடு எங்கேயுமே போக மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி ஸ்டெனோவையும் படித்து கூடவே சிஓயுமே அட்டன் பண்ணேன் சார். நான் சிஓயும் கிளியர் பண்ணிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? முன்னாடி படிச்சு 12th தான் சார் முடித்தேன். டைப் ரைட்டிங் 2 ஹையர் முடிச்சிருக்கேன். ஆமாம், அப்போவே 98லேயே ஷார்ட் அண்ட் 2 ஒரு தமிழ் ஹையரும் முடித்து இங்கிலீஷ் லோயரும் முடித்தேன். எனக்கு வந்து இந்த மார்க்கு கம்மியாக இருந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ 2024 சிஓஏ முடித்து போத்து ஹையர் சீனியரையும் முடிச்சிட்டேன். நான் முடிச்சு இந்த இடம் ஜாப் வாங்கியிருக்கேன். இந்த ஐடியா யார் சொன்னதுங்க? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்ற ஐடியா? டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்னா நான் ஏற்கனவே படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் ஒரு 4 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கன்சாலிடேட்டில் படிச்சிருந்தேன். அங்குள்ள மேடம் சார் எல்லாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நல்லா படி, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் படித்து எடுத்தேன் சார். ஒரு தமிழ் வந்து மேம் நீங்கள் எந்த மாதிரி தமிழ் படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். 6th to 12th வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணேன் சார். அப்புறம் 6th to 12th வரைக்கும் ஜிகே, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு அந்த சப்ஜெக்ட் எல்லாமே எடுத்து படித்தேன். மேக்ஸ் வந்து எல்லாமே வீடியோவில் போடுற கிறிஸ்டோபா அகாடமின்னு ஒன்று வீடியோவில் போடுறாங்க சார். அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதே வாட்ச் பண்ணியே தான் நான் படித்தேன். 2 வருஷம் மட்டுமே இப்படி தான் படித்தேன். ஒரு இவ்வளோ ஆண்டுகள் கழித்து படிக்கும்போது நிறைய வெளியிலேருந்து டிமோட்டிவேட்லாம் வரும். இது எதுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறமா படிக்கிறேன்ட்டு எப்படி? நான் அதை பற்றி கவலைப்படலை. ஃபெயில் ஆகும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, உனக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுதுன்னு. நான் ஒரு வெறித்தனமாக வைராக்கியத்தோடு படித்தேன். என்னால் முடியும், கண்டிப்பாக படித்து காட்டுவேன். எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்ச படிப்பு வீணாகக்கூடாதுன்னு படித்தேன். இன்னைக்கு வேலை கிடச்சிச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா தான் இல்லை எனக்கு. உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? ஆமாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. பையனுமே இப்போ குரூப் 4 படிச்சுட்டு தான் இருக்கானே. 2 பேருமே ஒன்றாவே படிக்கும். ஆனால் அவன் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லாதனால அவனுக்கு போஸ்ட் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுதுங்க சார். எந்த மாதிரி படிக்கலாம்? இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள், எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கணும் சார். 6th to 12th லைன் பை லைனாக அப்படியே படிக்கிறது நல்லது, பெஸ்ட்டு. நான் அப்படி தான் படித்தேன் சார். இலக்கணம் வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி சார் நல்லாவே புரியுது. ஆனால் நம்ம ஸ்கூல் படிப்பு தான் இதிலே வருது. அதுவுமே கொஞ்சம் டச் விட்டாலும் அது நமக்கு மெமரியில் வந்துடும். போதாது எங்களுக்கு கிறிஸ்டோபா அகாடமியில் சார் நல்லா பாடம் நடத்துகிறாரு. அதை வச்சு நான் நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து படித்தேன் சார். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? ஆமாங்க சார், எல்லாமே நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன் நான். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் காலில் வந்து ஷேர் பண்ணும்போது ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். கொஞ்சம் பாதி அங்கே இங்கேயுமா குறைச்சி பண்ண அது ஒரு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மார்க்கு கிடைக்காது. பின்ன மைனஸ் மார்க்கு கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் சார். கடந்த 2 முறை இப்போ ஆல்ரெடி 2 வாட்டி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? அதை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. நான் 2019 வந்து பிசி கேட்டகரிக்கு உள்ள ஒரு 36 ரேங்கு கிட்ட போகும்போது போஸ்ட்டு காலி 19லேயே வந்தோம் சாருங்க. அந்த கிட்ட போகும்போது எனக்கு போஸ்ட்டு காலி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது நிறைய ஸ்டூடெண்ட் கீழே நின்று அழுதாங்க. எனக்கும் அழுக வந்து நானாக வெளியே காட்டவே இல்லை.
அடுத்த எக்ஸாம் நல்லா படிக்கணும் அப்படியே கையோட புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது அடுத்த எக்ஸாமுக்கு உடனே படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ரிசல்ட் வரட்டு, கவுன்சிலிங் வரட்டு நான் வெயிட் பண்ணுறது கிடையாதுங்க சார். 2019 தோல்வி, 22 தோல்வி, 24 17லேருந்தே நான் சிவிக்கு வந்துட்டு தான் இருக்கேன். 17லேருந்தே சிவிக்கு வந்துட்டு தான் சார் இருக்கேன். 30 ஆண்டுகளா நீங்க இதுலயே தான் இருக்கீங்க. ஆமாங்க சார். எப்படி தொடர்ச்சியாக உங்களால இருக்க முடிஞ்சது? எப்ப விட்டுட்டு போனலாம் தோணலையா உங்களுக்கு? இல்லை சார், நான் உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன, நான் ஸ்டெனோ போத் இயர் 2024 எழுதும்போது ஒரு 7 அட்டம்ப்ட் வச்சுருப்பேன். என் கூட உள்ள பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, என்னால் முடியாதுன்னு. நான் ஆனாலும் ஃபெயில் ஆனால் கூட அசிங்கப்படாமல் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தேன் சார். ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த தடவை ஸ்பீக்கரில் கொடுத்துட்டாங்க, எல்லாமே மேனுவலாக கிடையாமல் ஸ்பீக்கர்லேயே கொடுக்கறதுனால நமக்கு அந்த ஒரு கோயில் திருவிழாவில் ஸ்பீக்கர் எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி எக்கோவெல்லாம் அடிக்கும்போது கஷ்டப்பட்டு தான் எழுதணும். அதில் 8 தடவை ஒரு 8 மார்க் 9 மார்க் இப்படியெல்லாம் மிஸ் பண்ணி ஃபெயில் ஆனேன். கடைசியாக 2024 நல்ல எஃபோர்ட் போட்டு படித்தேன். கடைசி அட்டம்ப்ட் கிளியர் ஆகி பாஸ் பண்ணேன். ஆமாங்க சார், அது முடிச்சா இது கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால படித்தேன் சார். எத்தனை கேள்விகள் போட்டீங்க மேம் நீங்க? என்னால் இப்போ பதட்டத்தில் சொல்ல முடியல சார். நான் உள்ளே போயிட்டு கவுன்சிலிங் வந்தது, அந்த பதட்டம் இன்னும் முடியல. என்னால் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்துட்டு இருந்தேன். இப்போ 17 தோல்வி, 19 தோல்வி, 22, 24 4 தோல்வியை பார்த்துட்டு ஒரு வெற்றியை பார்க்குறப்ப எப்படி இருக்கு மேம்? எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெற்றின்னு சொல்லும்போது எனக்கு எங்கள் அப்பா கூட இல்லைங்கிற வருத்தம் தான் இருக்குது. அவர் அன்றைக்கி கரண்டில் இருந்து கஷ்டப்பட்டு 98 ஃபீஸ் கட்டது, ஒரு 135 ரூபா ஃபீஸ் கட்டது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில என்னை 3 ஹையர் ஒரு லோயர் படிக்க வச்சார். இப்போ நான் ஒரு ஹையரும் முடித்து சிஓயும் முடித்தேன் சார். நிறைய இப்போ திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க மேம்? என்ன கேட்டால் குடும்ப ஃபேமிலி உமன் சொல்லும்போது நிறைய பிரச்சனை இஷ்யூ இருக்க தான் சார் செய்யும். அதையும் தாண்டி நம்ம படிக்கணும்னு நினச்சிட்டோன்னா அந்த டைமை ஒதுக்கி படிக்கணும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு 8 hours 9 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் படித்தேன். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் மேம். ஒரு போராடி வேலை வாங்கிட்டீங்க, இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கு? அது ஒரு சந்தோஷமாக தான். நீங்கள் எல்லோரும் யூடியூப் சேனலில் போடும்போது நினைப்பேன், நமக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லையே, சங்கடமாக இருக்கும். ஒரு ட்ரெயினில் போகும்போது தமிழ்நாடு அரசின் களத்தில் டேகு போடுறாங்க, நமக்கு தவறிச்சே நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக இருக்குது சார். விட்டுட்டு போனோம்லாம் நினச்சிருக்கீங்களா இந்த இத்தனை தோல்வியிலலாம் பார்க்கும்போது? தொடர்ச்சியாக படிச்சுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து நான் படிச்சுட்டு தான் சார் இருந்தேன். லாஸ்ட் டைம் 23 எக்ஸாம் முடித்த உடனே 24க்கு படித்தேன். 24க்கு முடித்த உடனே 25 கூட படிக்கலான்னு இருந்தேன். அதனால் ஒரு நம்பிக்கை கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா நீங்கள் எழுதும்போது எக்ஸாம்? அது எப்படி உங்களுக்கு இருந்தது? அந்த 3 மணி நேரத்தை எப்படி அணுகுனீங்க நீங்கள்? கஷ்டமாக தான் சார் இருந்து எழுதணும். ஆனால் ஜிகேக்கு நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்ததுனால அந்த ஸ்டடியை வச்சு நான் ஓரளவு அட்டன் பண்ணிட்டேன். தமிழ்லுமே நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன். ஞாபக சக்தியெலாம் வச்சுக்க முடியுமா மேம் இந்த வயசில், ஒரு 40+? அப்படி மனப்பாடம் பண்ணி தான் சார் நான் படிப்பேன். எல்லாமே மக்கப் பண்ணி தான், இலக்கணத்தை மட்டும்தான் நான் புரிஞ்சு செய்கிறது. மற்ற இயர் எல்லாமே ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு தான் அப்படி தான் படித்தேன் சார் நான்.